பிடியதன்னொரு ஊமை கொளமிகு கரியது. பிடியதன்னொரு ஊமை கொளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபட முறையிறையே. நால்வர்த்துதி. ஊழியர் கோன் பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா அடி போற்றி வாழி திரு. தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சமர சூரபன் மாவை தடிந்த வெட்குமரன் தாவின கோலம்பம் மேவிய அமரர் கோவின கண்புடை தொண்டர்கள் அமரலோகமதாளுடையார்களே. அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. தலைமுறையில் நம்பரும் சொல்லுங்க. சரிங்க. நம்பரும் சொல்லி போ. சரிங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஒரு திருச்சிற்றம்பலம். ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர் பரவுவார் குருகுல நடத்தும் தேவார திருவிழாவில் முதலாக சிவத்திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள் திருநள்ளாறு பதிகம் பற்றி நம்மிடையே சிந்திக்க உள்ளார். அவரை ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர் பரவுவார் குருகுலத்தின் சார்பாக அன்புடன் அவரை வரவேற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சித்தாந்த சிரோன்மணி ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நமது பொள்ளாச்சி பேராசிரியர் செல்வராஜையா திருவடிகள் போற்றி போற்றி. இன்று எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு திருநள்ளாறு பற்றிய விஷயங்களை நான் பேச இருக்கிறேன். திருநள்ளாறு சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 52வது தலம். இறைவன் தர்பா ஆரண்யேஸ்வரர், அம்மை பிராணாம்பிகை, தலமரம் தர்பை, தீர்த்தம் நலதீர்த்தம். இங்குள்ள சனி பகவான் சன்னதி மிக முக்கியமானது. நான் வழிபட்டு அருட்பெற்ற தலம் சப்தவிழ தலங்களும் ஒன்று மூவர் பாடப்பெற்ற தலம். தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருநள்ளாறு. சிவஸ்தலம் பெயர் திருநள்ளாறு.
இறைவன் பெயர் சர்பாரணேஸ்வரர், இறைவி பெயர் பிரணாம்பிகை போகமார்த்த பூன்முலையார். பதிகம் திருநாவுக்கரசர் 2 எழுதியிருக்காரு, திருஞான சம்பந்தர் 4 எழுதியிருக்காரு. இவற்றில் ஒரு பதிகம் திருநள்ளாறு திரு ஆலவாய் 2ற்கும் பொதுவானது. சுந்தரர் 1 எழுதியிருக்காரு. தலப்பெருமை. சப்தவிடத்தலம் சர்பாரணேஸ்வரர் ஆலயம் 7 நிலை ராஜகோபுரம் கொண்டு எழிலுடன் விளங்குகிறது. இத்தலம் தியாகராஜருக்குரிய சப்தவிட தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள தியாகராஜர் தகவடங்கர் எனப்படுகிறார். அவர் ஆடும் நடனம் உன்மத்த நடனம் எனப்படும். இத்தலத்தின் மூலவராக சிவபெருமான் சர்பாரணேஸ்வரர் என்ற பெயருடன் அருள் பாலித்து வந்தாலும் இத்தலத்தின் பெருமைக்கு மூலகாரணமாக இருப்பவர் இத்தலத்தின் தனி சன்னதியில் எழுந்தருளுள்ள சனீஸ்வரர் ஆவார். நவகிரக ஸ்தலம். நவகிரக ஸ்தலங்களில் சனி பகவானுக்கு உரிய ஸ்தலமாக திருநள்ளாறு விளங்குகிறது. சனீஸ்வரன் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிப்பதால் இக்கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது. மூலவர் சர்பாரணேஸ்வரர் சன்னதிக்கும் இறைவி பிரணாம்பிகை சன்னதிக்கும் இடையிலே சனீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வரரை வழிபடுவதற்காக பக்தர்கள் பெருமளவில் இங்கு கூடுகிறார்கள். இக்கோயிலில் சனி பகவானுக்கு உகந்த காக்கை வாகனம் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விசேஷ காலங்களில் சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் அமர்ந்து வீதி உலா வருவார். பச்சை பதிகம். திருஞான சம்பந்தரின் இத்தலத்திற்கான போகமார்த்தா பச்சை பதிகம். திருஞான சம்பந்தரின் இத்தலத்திற்கான போகமார்த்த பூன்முலையான் என்று தொடங்கும் பதிகம் பச்சை பதிகம் என்ற சிறப்புடையது. சம்பந்தரை மதுரையில் சமணர்கள் வாதிற்கு அழைத்தனர். அனல்வாதம் புனர்வாதம் செய்வது என்றும் அதில் வெல்பவர் சமயமே உயர்ந்தது என்றும் மதுரை மன்னர் முன்னிலையில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி சமணர்கள் தங்கள் சமய கருத்துக்களை ஒரு ஏட்டில் எழுதி அதை தீயிலிட்டனர். 7 தீயில் எரிந்து சாம்பலாயிற்று. அதன்பின் சம்பந்தர் முறை வரும்போது அவர் திருமுறை ஏட்டில் கயிறு சார்த்தி பார்த்தபோது திருநள்ளாறு தலத்திற்கான போகமார்த்த பூன்முலையார் என்ற பதிகம் வந்தது. சம்பந்தர் அதை தீயிலிட்டார். 7 தீயில் கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது. சமணர்கள் வாதில் தோற்றனர். மதுரை மன்னனும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினான். இவ்வாறு பாண்டிய நாட்டில் சைவம் தடைக்க காரணமாக இருந்த பதிகம் பெற்ற பெருமையை உடையது திருநள்ளாறு தலம். சிறப்பு சன்னதிகள். சப்தவிட தலங்களில் சிவலிங்க திருமேனிகளும் சுப்பிரமணியர் சன்னதியும் ஆதிசேஷன் நல நாராயண பெருமாள் மகாலட்சுமி பைரவர் முதலிய சன்னதிகளும் உள்ளன. படிகள் ஏறி செல்லும் போது பலிபீடம் சற்று விலகி இருப்பதை காணலாம். தினமும் 6 கால வழிபாடுகளும் செம்மையாக நடைபெறுகிறது. இந்த திருக்கோயில் தருமை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. முதலாவது மந்திரம். உள்ளாரதோர் புண்டரிக திரள் எள்ளார சிவ சோதி திரடினை கள்ளாராத பொற்கொன்றை கமழ்ச்சடை நல் வினை நாசனே. தாமரைப்போர் சிவஒளி உடையவனே, ஏனுடைய கொன்றையை சடையில் அணிந்தவனே, நல்லாரா என்று கூறினாய் நம் வினைகள் நீங்கும். நல்லாரா என நம்மினை நாசமே. ஆரண பொருளாமருளாளனர் வாரண பொறி போற்ற மணாளனர் நாரணன் நன்னியே துணலாரனர் காரண கலைஞான கடவுளே. 2வது மந்திரத்தினுடைய பொருள். இவர் திருமால் போற்றும் இறைவன், வேத பொருளானவர், அருளை ஆள்பவர், யானை தோல் போர்த்தியவர், நூல்களின் பொருளானவர்,
மூன்றாவது மந்திரம். மேகம் பூண்டதோர் மேலிரு கொண்டையில் சோகம் பூண்டழல் சோர தொட்டானவன் பாகம் பூண்டமால் பங்கையத்தானோடு நாகம் புணுடு கூத்தாடு நல்லாரானே. மூன்றாவது மந்திரத்தின் பொருள். மேருமலையை வில்லாக வளைத்தவர், முப்புறம் எரித்தவர், அயனாலும் வாளாலும் வழிபடப்படுபவர், நாகம் பூண்டு நடனமாடுபவர், நல்லாட்டு இறைவர், திருமாலை இடபாகம் கொண்டவர். நாலாவது மந்திரம். மலையும் செஞ்சடை பாடரவம் ஒரு பொதையும் போம்புணல் வைத்த புனிதனார் நலியும் கூற்றை நலிந்த நல்லாரதம் பலியும் கண்டிரு மாந்து மகிழ்வனே. நாலாவது மந்திரத்துடைய பொருள். சடையில் பாம்பு கொண்டவர், கங்கையுடையவர், புனிதர், யமனை உதைத்தவர், நல்லாட்டு இறைவர், அருளை கண்டு இருமாந்து மகிழ்ச்சி. ஐந்தாவது மந்திரம். உறவனாய் இறந்துள்ளம் குளிப்பவன் இறைவனாகி நின்றெண்ணி இறைதானவன் நரவ நாரும் போடித்திரு நல்லாரன் மரவனாய் பன்றி பின் சென்ற மாயமே. ஐந்தாவது மந்திரத்தினுடைய பொருள். தேன் மணக்கும் பொருளுடைய திருநள்ளாற்று இறைவன், உள்ளத்தை குளிர்விப்பவன், எண்ணத்தில் நிறைந்தவன், வீரன், அர்ச்சுனனுக்காக பன்றியின் பின் சென்ற திருவிளையாட்டை என்ன என்று கூறுவேன். ஆறாவது மந்திரம். செக்கரங்களி செஞ்சுடர் சோதியார் நக்கரங்கர வார்த்தனல்லாரனார் வக்கரன்னுயிர் பவியமாயற்கு சக்கரமருள் செய்த சதுரரே. ஆறாவது மந்திரத்தினுடைய பொருள். சிவந்த வானம் தோற்கின்ற அளவிற்கு சோதி வடிவானவர், திசைகளை ஆடையாக கொண்டவர், பாம்பினை இடையில் கட்டி கொண்டவர், வக்ராசுரன் உயிரை போக்கிய திருமாலுக்கு சக்கரம் படை கொடுத்த ஆற்றல் மிக்கவர். ஏழாவது மந்திரம். வஞ்ச நஞ்சில் போலுகின்ற கண்ட தர்விங்கையிற் செல்வ பாவைக்கு வேண்டனர் வஞ்ச நஞ்சத்தவர்க்கு வழிகொடர் நஞ்ச நெஞ்சற்கு அருளாரே. ஏழாவது மந்திரத்தினுடைய பொருள். நைந்த உள்ளமுடையவருக்கு அருள்பவர் நீலகண்டர், உமை மணாளர், வஞ்சனை உடைய நெஞ்சமுடையவர்களுக்கு வழி கொடாதவர். எட்டாவது மந்திரம். அல்ல நின்று மலர் கருளாயின சொல்ல நின்று சொல்லாமறி சோதியான் வல்ல நின்றும் வல்லார் வளம் மிக்கவர் நல்லார் என்று நல்லார்க்கு நல்லாரானே. எட்டாவது மந்திரத்தினுடைய பொருள். கெட்டவர்களுக்கு இறைவன் அல்லாதவன், இறைவன் அருள் கொடுத்தும் பெற முடியாதவர்கள், அருள் உபதேசம் செய்பவன், வேதமாக விளங்குபவன், சோதி வடிவானவன். இந்த சிவனை துதிப்பவர்கள் வளமிக்கவர்கள், துதிப்பவர்களுக்கு இத்தலத்து இறைவன் நல்லவர். அடுத்தது 9வது மந்திரம். பாம்பனை
பள்ளி கொள்ள பரமனும் பூம்பனை போலிக்கின்ற பிராணனானும் தாம்பணி தட பொன்னா தனி தட நாம் பணிந்தடி போற்று நல்லாரனே. 9வது மந்திரத்தினுடைய பொருள்: நாம் பணிந்து அடிபோற்றும் நல்லாற்று இறைவன் அயனும் மாலும் பணிந்து அளவிட முடியாத வடிவாக நின்றவன். 10வது மந்திரம்: இலங்கை மன்னன் 20 தோழிர மலங்க மால்வரை மேல் வீரல் வைத்தவர் நலங்கொள் நேற்றல் நல்லாரை நாடொரும் வலங்கொள் வார்வினையாயின மாயுமே. 10வது மந்திரத்தினுடைய பொருள்: ராவணனுடைய 20 தோள்களையும் நொறுங்கச் செய்தவர், அவன் மனதை கலங்கச் செய்தவர், கையிலை மலையில் தன் கால் விரலை ஊன்றியவர், திருநீறு அணிந்தவர். இந்த தலத்தை நாள்தோறும் வலம் வந்து வணங்கினால் வினைகள் மாயும். எங்களுடைய பேராசிரியர் பற்றி சிலர் சொல்லணும். ஆமா, தேசமங்கரி கட்சி அங்கே பாண்டிய மன்னனுடைய புதல்வி, பாண்டிய மன்னனுடைய மனைவி தேச